ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டே. தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உன் கரங்கள் நான் கண்டே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டே. வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பில் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள்
அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவனை நாம் நன்றியோடு துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், எப்பொழுதுமே துதிப்பது, அவரை ஸ்தோத்தரிப்பது என்பதை குறித்து வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால், அவர் துதிக்கு பாத்திரர். அவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். 7 பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். சர்வ சிருஷ்டிக்க எஜமானர் அவர். அவரை போல ஒரு தேவன் இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. ஆகையினாலதான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், அந்த தேவனை நாம் துதிக்க வேண்டும். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின அந்த தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிற அந்த தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மளை கரம் பிடித்து வழி நடத்துகிறவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லவர், அவர் எவ்வளவு மகிமைக்கு பாத்திரர் என்பதை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும். நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1000 10,000 பேர்களில் சிறந்தவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னது போல, கர்த்தருடைய ஸ்துதி பலிகளை நாம் ஏறெடுக்கும் பொழுது அவர் நம்மளை எல்லா விதத்திலிருந்தும் நம்மளை விலக்கி பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் திறந்தன, பூட்டுகள் எல்லாம் மகிழ்ந்தன. இந்த நாளிலும் நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, கோடான கோடி நன்றி தகப்பனே. எந்த ஸ்லாக்கியம் இல்லை என்று சொன்னாலும், இந்த உலகத்துல எது இருக்குது இல்லை என்று சொன்னாலும், உம்மை ஸ்தோத்தரிப்பதை, உம்மை துதிப்பதை, உம்மை ஆராதிப்பதை, உமக்கு நன்றியோடு நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. இந்த ஸ்தோத்திர பலிகளை என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரே பிதாவே உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த புதிய தொடர் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கண்கள் எதையெல்லாம் நோக்குகிறது? மனுஷனுடைய கண்கள் எதையெல்லாம் நோக்கி கொண்டிருக்கிறது, ஆனால் கர்த்தருடைய கண்கள் எதையெல்லாம் நோக்குகிறது? அதுதான் மிக முக்கியமான காரியம். மனுஷன் பார்க்கிற பார்வைகள் வேற, மனுஷன் எதை ஒன்னா பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் கடவுள், கர்த்தர், நம்மளை படைத்தவர், அவர் நம்மை கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே காண்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனங்களை நாம் ஆராயும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இடைப்படும்படியாய் நாம் ஜபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தேவனே, இந்த வேத வசனங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது தகப்பனே. இதை நாங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலும் தகப்பனே இந்த வேத வசனங்களை ஆராயும் பொழுது ஆண்டவரே உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியா நம்முடைய கரத்துல கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பாருங்க, இந்த நாளிலும் பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய தொடர்ல இதுக்கு தலைப்பான ஒரு காரியம் பாத்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய கண்கள் எதையெல்லாம் பார்க்கிறது. நம்மளுடைய கருவிலேயே அவர் நம்மளை காண்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாத்தீங்கன்னு சொன்னா இதுல 3 காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது காரியம், நாம் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுதே பார்க்கிறார், நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார், மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பாத்தீங்கன்னு சொன்னா
நம் தாயின் வயிற்றில் கருவாய் இருக்கும் பொழுதே அவர் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத வசனங்கள் அழகாக சொல்லுகிறது பாருங்க. என் கருவையும் கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இந்த கருவுல நம்ம உருவாகும் பொழுது, அதனால்தான் இன்றைக்கு நான் பிரியமானவர்களே, பிள்ளைகளை பெற்றவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சொல்லுவது என்னவென்று சொன்னால், தேவன் ஒருத்தரையும் ஃப்ரேம் பண்ணிட்டாரு. இவன் இப்படிதான் வருவான். மோசே வளர்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ராஜ அரண்மனையில வளர்றாரு. ஆனால் தேவன் அவர் கருவிலே கண்டதுனாலே, அவரை ஃப்ரேம் பண்ணதுனாலே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் பிற்காலத்திலே தேவனுடைய ஊழியக்காரராகி மாறுகிறார். இன்னைக்கு நீங்க ஒரு டெக்னீஷியனா இருக்கிறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நீங்க எந்த ஒரு வேலையில இருக்கிறீங்கன்னு சொன்னா, அது தற்செயலாக நடக்கிற காரியம் அல்ல. தேவன் உங்களை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையினால்தான் இந்த பிள்ளைகள் இடத்துல நான் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீ இதை படிடா அதை படிடான்னு சொல்லி நம்ம கம்பல் பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கர்த்தர் அவர்களை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு அவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஃப்ரேம் பண்ணிட்டார். அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 139:16 அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லுது? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நான் ராஜாவா மாறணும்ன்றது பாத்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு சாமுவேல் இடத்துல அபிஷேக தைலத்தோட ஈசாயின் வீட்டுக்கு யார் போறது? சாமுவேல் போறாரு. எதற்காக? ராஜாவாக ஒருவரை அபிஷேகம் பண்ணணும். அப்போ ராஜாவாக ஒருவரை அபிஷேகம் பண்ணும் பொழுது தேவன் பார்க்கிற பார்வை அல்ல. இவர் எப்படி பார்க்கிறாருன்னு சொன்னீங்கன்னா, அந்த வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பிகளை எல்லாரும் பார்க்கும்பொழுது, அந்த தாவீதினுடைய சகோதரர்களை பார்க்கும்பொழுது எல்லாம் வாட்டச்சாட்டமா, நல்லா உயரமா, நல்லா அழகா, எல்லாரும் நல்லா வாட்டச்சாட்டமா இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு இவரா இவரா என்று சொல்லி இவர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் தேவன் பார்க்கிற பார்வை வேற. இன்னைக்கு உலகத்துல மனிதர் பார்க்கிற பார்வை வேற, தேவன் பார்க்கிற பார்வை வேற. ஆனால் தான் மனிதனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அது எப்படிப்பட்ட பார்வை பாருங்க. அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன், அவரை பார்த்தால் எல்லாருக்கும் கடைசியா இருக்கிறார். ஆனால் அவர் கால் சட்டை போட்டு கொண்டு இருக்கிறார். அவர் உடம்பு பார்த்தீங்கன்னா சிவந்த மேனியா இருக்கிறது. ஆண்டவர் அவர் வரும் வரையிலே காத்து கொண்டு இருக்கிறார். இந்த சாமுவேல் யாரை அபிஷேகம் செய்ய சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்ல போறாரோ தெரியலையே என்று சொல்லி, அப்பொழுது தாவீது அந்த வீட்டுக்குள்ளே வரும் பொழுது, ஆடு மேய்த்து கொண்டு சாதாரணமாக அற்பமாக எண்ணப்பட்டவன் அந்த வீட்டுக்குள்ள வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து போய் அவனை அபிஷேகம் செய். அல்லேலூயா. கர்த்தர் சிறுமையானவன் மேல் சிந்தை உள்ளவராய் இருக்கிறார். அவனை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து கொண்டிருந்தார்கள். தாவீது அப்பொழுது இருக்கும்பொழுது ஒரு சாதாரண மனிதன். அவர் ஆடு மேய்க்கிறவன், அவன் அற்பமான காரியம் செய்கிறவன், அவன் கால் சட்டை போட்டுக் கொண்டு இருக்கிறவன் என்று சொல்லி அவனை அற்பமாக எண்ணினார்கள். ஆனால் தேவன் அவனை உயர்த்தினார், ராஜாவாக உயர்த்தினார். ஆகையினால்தான் அவருடைய பார்வை வேறு, மனிதனுடைய பார்வை வேறு. சாமுவேல் மனிதனாக பார்த்த பார்வை வேறு, தேவன் தாவீதை பார்த்த பார்வை வேறு. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் நம்ம கருவுல உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்டாரு பாருங்க. நம்மளுடைய அங்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு 10:8 பாருங்க. உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும், பாருங்க எவ்வளவு அழகாக சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய கரம் அதை உருவாக்கியது. ஆமா, அது உண்மைதான். ஆதியிலே தேவன் அந்த களிமண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கினார். இன்றைக்கும் ஒரு தாயின் கருவிலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்க, தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய அந்த வளர்ச்சி என்ன, அது அங்கங்கள் எல்லாம் எப்படி வளர்கிறது, அவ இருதயம் எப்படி வளர்கிறது, கண் எப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் உருவாக்குகிற அந்த தேவனுக்கு தான் தெரியும். அதனால்தான் அவர் பார்க்கிற பார்வை வேறு. இதனால்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது?
இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. காக்கை குருவிகளுக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ எங்க போனாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர். இன்னைக்கு மனுஷங்க நினைத்து கொண்டிருக்கலாம், பல திட்டங்களை போடலாம், பல செயல்பாடுகளை செய்யலாம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்கள் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. தேவனிடத்திலே முறையிட்டால் போதும். இவர் வர வேண்டும், இவர் வரக்கூடாது, இவர் தான் இருக்கணும், இவர் தான் இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்க வேண்டியதே இல்லை. ஏன் என்று சொன்னால், நம்மளையே கருவுல கண்ட தேவன் இன்றைக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவருக்கு தெரியாதா? எல்லாரும் போடுகிற திட்டங்களை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று திட்டம் போடுகிறவர்கள், ஆலோசனை செய்கிறவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சிலவற்றை சில நாட்கள் வரையில் அனுமதிப்பார். ஆனால் அவருடைய முடிவு விபரீதமாய் இருக்கும். மனிதனாவது அவனுடைய செயல்பாடுகள் ஒரு லிமிட்டோட இருக்கும். ஆனா தேவன் குறுக்கிட்டார் என்று சொன்னால் அது விபரீதமாக மாறும். ஆகையினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தோட தேவனிடத்துல தெரியப்படுத்தி விட்டு நாம் அமைதியா இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவனையும் கருவிலே ஆண்டவர் கண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவன் இப்படி வருவான், இவன் இப்படி இருப்பான் என்று சொல்லி எல்லாம் அவருக்கு தெரியும். அதை குறித்து அங்கலாய்க்க தேவையில்லை. இன்றைக்கு ஒருவேளை மோசமாக இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு சாதகமாக மாறும். இன்றைக்கு ஒருவேளை எதிர்ப்பாக இருக்கிறவர்கள் நாளைக்கு சகோதரர் நம்மளோடு கூட சிநேகம் வைப்பார்கள். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் அறிந்தவர் கர்த்தர். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்க. அடுத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 14:5, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆயுஸ் நாட்கள் அவர் கரத்துல இருக்குது. குறித்த காலம் வரும் வரைக்கும் ஒருவனும் நம்மளை தொட முடியாது. அதுதான் உண்மை. நம்முடைய ஆயுஸ் நாட்கள் அவருடைய கரத்துல இருக்கிறது. யோபுக்கு நன்றாகவே தெரியும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே என் நேசரை பார்க்கும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவன் ஒவ்வொன்றையும் காண்கிறவராய் இருக்கிறார். நாம் நாளைக்கு எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு என்று நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் இந்த உலகத்திலே வந்து மனிதனாக ரூபம் எடுத்தார். ஒரு தேவன் மனிதனாக ரூபம் எடுத்தார். நாளைக்கு அவர்தான் நியாயாதிபதியா இருக்க போகிறார். அவருக்கு தெரியும். ஆண்டவரே, நீங்கள் மனிதராக இருந்திருந்தால் உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய பாடுகள், நாங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டோமே, நாங்கள் இந்த சூழ்நிலையில எப்படி ஆண்டவரேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் முழுக்க முழுக்க தேவனாகவும் முழுக்க முழுக்க மனிதனாகவும் இருந்தார். அதனால்தான் தாவீது, நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீதின் சந்ததியில அந்த அரசாட்சி வந்து நிலைத்து இருக்கணும்ன்றதுக்காகத்தான் தாவீதின் சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறணும். அதனால்தான் மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனாகவும் ஆவியின்படி தேவ குமாரனாகவும் அவர் இருந்தார். அவர் ஆவியிலேயும் இருந்தார், மாம்சத்திலேயும் இருந்தார். அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் இருந்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. அந்த தேவன் சிங்காசனத்தை விட்டு இறங்கி மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமில்லை. கருவிலேயே நம்மளை காண்கிற தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும். ஆகையினால் தான் இந்த நாளிலே தலைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கண்கள் எதை நோக்கி கொண்டு இருக்கிறது என்பது. மனிதனுடைய கண்கள் எதையெல்லாம் நோக்கி கொண்டு இருக்கிறது இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வாலிப பிள்ளைகளுடைய கண்கள் எதை நோக்குகிறது, மற்றவர்களுடைய கண்கள் எதை நோக்குகிறது என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சிந்தை, தேவனுடைய பார்வை எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கும்.
அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்கள். இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறேன். பிரசங்கி 11:5. ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்போல் உருவாகும் விதம் என்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயலை நீ அறியாய். தாயின் கருவிலே நம்மளுடைய கை ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த டாக்டர்ஸுங்க சொல்றாங்க பாருங்க, குறை பிரசவத்துல பிறந்துட்ட, உனக்கு கை இப்படி ஆயிடுச்சு, உனக்கு கண்ணு சரியா தெரியல, வாய் பேச முடியல, எத்தனை குறைபாடுகள் இருக்குது பிரியமானவர்களே. இதை எல்லாவற்றையும் அவர் காண்கிறவராய் இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்கு எந்த காரியத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்தாமல் செய்யாதீர்கள். எல்லாமே குழந்தை உண்டாகிறது முதல் குழந்தை பிறக்கிற வரையில எவ்வளவு ஒரு அற்புதமாய் அதை நடக்கிறது. அந்த தேவன் அதை எவ்வளவு அற்புதமாய் செய்கிறார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி 5 குழந்தை, அந்த குழந்தைக்கு ஊனமாக பிறந்து எல்லாம் பிறந்து பிறந்து இறந்து விட்டது. அந்த குடும்பம் கண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே நான் அந்த வீட்டிற்கு ஜெபம் செய்ய போயிருக்கும் பொழுது அந்த சகோதரி என்னிடத்தில் கேட்டார், சகோதரா, அவங்க வயசான அந்த அம்மா, என்னுடைய பேர பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பேர பிள்ளை அந்த பெயரை சொல்லி சொன்னார். குழந்தை 5 குழந்தை பிறந்து பிறந்து இறந்து விட்டது, என்ன செய்யணும் தெரியலப்பா, இந்த முறையாவது அவளுக்கு ஒரு குழந்தை நிக்கணும், இந்த முறையாவது அந்த குழந்தை நல்ல மாதிரி பிறக்கணும். அப்போ நாங்க 2 பேரும் சேர்ந்து பாரத்தோடு ஜெபித்தோம். இன்றைக்கு அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு நினைக்கிறேன். பாரத்தோடு ஜெபித்தோம். அந்த குழந்தை அவர்களுக்கு கன்சீவ் ஆனது மாத்திரம் அல்ல, அந்த குழந்தை நன்றாக பிறந்து இன்றைக்கு படித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே எல்லாவற்றையும் மாற்றுகிறவராயிருக்கிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அந்த கருவிலே உள்ள குழந்தை சுகப்பிரசவத்தோடு வரும்படி செய்தார். அந்த குழந்தை இன்றைக்கு நன்றாக வளர்ந்திருக்கும்படி செய்தார். ஏனென்று சொன்னால் அவருடைய கண்கள் இந்த கருவை கண்டது. இவ்வளவு நாள் கண்டதோ காணலையோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தை தேவன் செவி கொடுத்தார். அந்த தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அந்த குழந்தை நல்ல முறையில் பிரசவிக்கும்படி செய்தார். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது, அவர் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே ஒரு தீர்க்கதரிசியை உருவாக்குகிறார். அந்த எரேமியா கருவிலே உருவாகும் போது அந்த தாய்க்கு தெரியுமா இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வருவார் என்று சொல்லி? நிச்சயமாக தெரியாது. இன்றைக்கும் பிரியமானவர்களே, ஒவ்வொருடைய பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த பிள்ளைகள் எப்படி வர வேண்டும், அந்த பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும், அந்த பிள்ளைகள் எப்படி கனி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நிச்சயம் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, பிள்ளைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஒரு சில பிள்ளைகள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் ஜெபிக்க மறந்திருக்கலாம், ஜெபிக்க முடியாமல் போகலாம். அந்த சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாற்று விதமாக தெரியலாம். ஆனாலும் அவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஜெபத்தின் நிமித்தம் தேவன் அந்த பிள்ளைகளை பிசாசானவன் தொடாதபடிக்கு, தவறான வழிகளை கொண்டு போகாதபடிக்கு தேவன் அந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிள்ளை எங்கே இருக்கிறான், எங்கே போகிறான், என்ன செய்கிறான் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று விடலாம், காலேஜுக்கு போகிறார்கள், எங்கோ செல்கிறார்கள், வேறு விதமாக எங்கேயோ செல்கிறார்கள். ஆனால் நாமும் பார்க்கவே முடியாது பிரியமானவர்களே. நாம் அதை பார்த்து கொண்டே இருக்க முடியாது. ஆனால்
எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவனிடத்திலே நாம் சொல்லி ஒப்பு விடுத்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பிள்ளை எங்கு சென்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அது ஆபத்தான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பாதுகாக்கிறவராயிருப்பார். இதைதான் இன்றைக்கு நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டியது. கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. பாருங்க, இந்த முதல் டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன பார்த்தோம்? முதல் டாபிக்ல நாம் தாயின் வயிற்றிலே உருவாவதற்கு முன்பாக தெரிந்து கொண்ட. ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரா? நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார். அவர் கண்கள் யார பார்க்குது? நல்லவங்களையும் பார்க்குது, கெட்டவங்களையும் பார்க்குது. வேஷம் போடலாம், நல்லவன் மாதிரி வேஷம் போடலாம், நல்லவன் மாதிரி வேஷம் போடலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நல்லவர் யாரு, தீயோர் யாருன்னு அவருக்கு தெரியும். நம்ம ஒருவேளை நான் நல்லவன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் நல்லவளா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு தெரியும் நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்றார், நான் நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறேன் என்று சொல்றார். அந்த வசனத்தை நான் வாசிக்கல, பாருங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நீதிமொழிகள் 15:3. கர்த்தருடைய கண்கள் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இந்த பயம் மாத்திரம் ஒருவனுக்கு இருந்தால், அதனாலதான் சொல்றாரு, நீதிமொழிகளை சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் கண்போன போல போக்குறோமா, அல்லது எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்றீங்கன்னா எத்தனையோ பிளான் பண்றாங்க. ஒரு குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று சொன்னா பலவிதமான பிளான் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பிசினஸுக்கு விரோதமாக சூனிய வைக்கிறான். ஒரு பிசினஸை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடியாட்களை வைத்து அதை சேதப்படுத்துகிறான். இப்படி பல அக்கிரமமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் கண்டுகொள்ளவில்லையே, ஆண்டவர் பார்க்கவில்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கலாம். ஆனால் கர்த்தர் நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம்மளை படைக்கும் பொழுதே அவர் நிர்வாணியாக தான் படைத்தார். அவருக்கு எல்லாமே தெரியும். தன்னுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். ஆகையினாலே நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நம்ம யாரும் பார்க்கல, நம்ம செய்கிற செய்களை யாரும் பார்க்கலன்னு நினைச்சு கொண்டிருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன் பிரியமானவர்களே, இதை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நல்லவரையும் பார்க்கிறார், கெட்டவரையும் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வசனங்கள் நம்மளுடைய இருதயத்தை பரிசுத்தப்படுத்தட்டும். இந்த வசனங்கள் நம்மளை புடமிடட்டும். ஹல்லேலூயா. 2வது வசனம், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா தவறான காரியங்கள் நடக்கிறது. அதற்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம செய்யற காரியம் மற்றவங்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்ம செய்யற காரியத்திற்கு, நம்ம செய்யற எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லி ஆக வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் தேவன் நம்மளோடு கூட இடைப்படணும். நம்மளுடைய அவருடைய கண்கள் நம்மளை பார்க்கிறது என்ற அந்த சிந்தை நமக்குள்ள வர வேண்டும். நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும்.
உத்தமமாய் பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிக மோசமாக இருக்கும். எல்லாவற்றையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நாளிலும் நம்முடைய தேவன் பரிசுத்தமான தேவன், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதை சற்று சிந்தித்து பார்த்து நம்மளுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மளை யாரையும் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்மளை பார்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கருவில பார்த்தவர் நம்ம வளர்ந்து வருகிற வாழ்க்கையில நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மளை குறித்து ஒரு ஃப்ரேம் பண்ணி விட்டார். அதன் பிரகாரம் தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர அதை விட்டு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இவன் இதைதான் படிக்க வேண்டும், இவன் இந்த வேலை தான் செய்ய வேண்டும், இவன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை குறித்து அவர் தீர்மானித்து விட்டார். பயப்படவே தேவையில்லை. இதை ஒருவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால், இதை ஒருவன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால், அவன் மற்றவர்களை குறித்து கவலைப்படவே மாட்டான். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வசனம் சொல்லப்பட்டது போல கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோபு 28:24. அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார். பாருங்க என்ன வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அவர் பூமியின் கடையாந்திரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதை எல்லாம் காண்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு, கர்த்தருடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? அவர் பார்க்கிற பார்வை வேற. நம்ம மனுஷனை பார்த்து முகத்தை பார்த்து தீர்மானிச்சிருவோம். இவன் இப்படி இருப்பான், அவனுடைய உடல் தோற்றம், அவனுடைய வெளி தோற்றத்தை பார்த்து இவன் இப்படித்தான் இருப்பான். நான் ஆலயத்துல ஆராதித்து கொண்டிருக்கும் போது நான் பார்ப்பேன், ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் அந்த ஆலயத்துல பாடல் நேரத்துல ஆராதிக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த முடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அதிகமா வச்சுக்கிட்டு ஒரு மோசமான பையன் போல இருக்கிறான். அந்த சகோதரியினுடைய ட்ரெஸ் வேற மாதிரி இருக்குது. ஆனா துதிக்கிற துதி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவரை நேசிச்சு துதிக்கிறாங்க. ஆகையினால நாம வெளித்தோற்றத்தை பார்க்கிறோம். மனிதனும் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்திற்குள்ள என்ன இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைக்காதீங்க. நமக்குத்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்று நினைக்காதீங்க. இந்த உலகத்தில எதுவும் தெரியாத ஒருவனும் கிடையாது. எல்லாம் தெரிந்தவனும் இந்த உலகத்துல ஒருவனும் கிடையாது. அவர் ஒருவர் மாத்திரம்தான், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்னொரு வசனத்தை நான் வாசிப்போம். யோபு 34:21 பாருங்க, என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. யோபு 31:24 34:21 சொல்றாரு. அவருடைய கண்கள் இல்ல 34:21 யோபு 31:4. அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. இந்த மாதிரி அவருக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் பாருங்க. நான் எப்படி நடக்கிறேன், என்னுடைய நடைகள் எல்லாம் அவர் எண்றாரு. நான் எங்க போறேன்னு அவருக்கு தெரியும், நான் என்ன செய்யறேன் என்றது அவருக்கு தெரியும். அதனால்தான் இந்த அழகாக சொல்றாரு பாருங்க இந்த வசனத்துல. யோபு 31:4 சொல்றாரு பாருங்க. அவர் என் வழிகளை எல்லாம் பார்த்து என் நடைகளை எல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ. ஒவ்வொரு நாளும் நம்ம வெளியில போகும் பொழுதும் நம்ம எங்க போகிறோம் எங்க வரோம்ன்றது அந்த நடைகளை எண்ணுகிறாராம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனுக்கு மறைவானது இந்த உலகத்துல ஒன்றுமில்லை பிரியமானவர்களே. நம்ம அதாவது சினிமாவுக்கு போகும்போது நடக்கிற நடை என்ன, ஒயின் ஷாப்புக்கு போகும்போது நடக்கிற நடை என்ன, அதே நேரத்துல ஆலயத்திற்கு போகும்போது நடக்கிற நடை என்ன, எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அதனால்தான் யோபு சொல்கிறார், என் நடைகளை எல்லாம் அவர் எண்ணுகிறார் அல்லவோ. பாருங்க, ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார், ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கலாம். எரேமியா நீதிமொழிகள் 5:21. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். பாருங்க என்ன அழகா சொல்றாரு பாருங்க. நீதிமொழிகள் 5:21 மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. எந்த வழியில நீ போராடுறது தெரியும். இன்னைக்கு எலெக்ஷன் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எலெக்ஷன் நேரத்துல என்னென்னலாம் நடக்குதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன். இன்றைக்கு மனுஷனுடைய சூழ்ச்சிகள் என்ன, மனுஷனுடைய சிந்தைகள் என்ன, அவனுடைய வழிகள் என்ன, இன்றைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, உண்மையான கிறிஸ்துவனுடைய ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஒரு உலகத்தானே சொல்றான், ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லைன்னு ஒரு உலகத்தான் சொல்றான். ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் இந்த ராஜா அந்த ராஜான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த ராஜாவும் நம்மளை ஆளல. நம்மளை ஆளுகிறவர் ஒரே ராஜா, அந்த யூத ராஜ சிங்கம் நம்மளை ஆளுகிறார். இந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால், இந்த உணர்வு நீங்கள் இருந்து கொண்டிருங்கள் என்று சொன்னால், உங்களுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. உலகத்தான் சொல்றான், ராம ஆண்டாலும் எனக்கு என்ன, ராவண ஆண்டாலும் எனக்கு என்ன. என்னத்துக்காக சொல்றான்? ராமன்ன்றது நல்லதான், ராவணன்றது கெட்டதான். கெட்டவன் வந்தானா நல்லவன் வந்தானா, எனக்கு எவன் வந்தா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா நான் எதை பத்தியும் கவலைப்படுறவே இல்லைன்னு. ஆனா அவனே அப்படி சொல்லும் பொழுது நாம எப்படி சொல்லணும்? இந்த உலகத்துல யார் வந்தான்னா யார் வரலன்னா, என் ஆண்டவராகிய இயேசு என்னை நடத்துகிறவராய், என்னை வழி நடத்துகிறவராய், என்னோடு கூட இருக்கிறவராய், என்னை பாதுகாக்கிறவராய், எனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துகிறவர் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை? இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுங்களா? நீங்க வெறும் உணவு மாத்திரம் இல்ல, உடை மாத்திரம் இல்ல, உங்க சரீரம் பலவீனப்படும் பொழுது மருத்துவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பரம வைத்தியர் அவர். ஆதி ஆகமத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அனிஸ்திஸ்தியாங்க, சரியான அனிஸ்திஸ்தியா கொடுக்குறாரு பாருங்க ஆதாமுக்கு. என்ன மாதிரி ஆப்ரேட் பண்றாரு? என்ன ஆப்ரேஷன் தெரியுங்களா? அது விழாவிய எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது. எவ்வளவு பெரிய ஆபரேஷன் பண்றாரு அவர். மிகப்பெரிய வைத்தியருங்க. அந்த வைத்தியரை நீங்கள் நம்பும் பொழுது, இந்த உலக வைத்தியர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரால் ஏற்படுத்த மருத்துவச்சிகள், ஆண்டவர் நல்லது செய்யறார். ஏன்னு சொன்னா அன்றைக்கு அவங்க செய்த நன்மை நிமித்தம். ஆகையினாலே மருத்துவர்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, மருந்து வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இதை எல்லாவற்றிற்கும் மேலான பரம வைத்தியரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த மாத்திரை போடும் பொழுது இயேசுவே இந்த மாத்திரையின் மூலியமாக என்னை குணப்படுத்துங்க, அந்த வார்த்தை இருக்குது பாருங்க. அந்த வார்த்தையோடு உள்ள மாத்திரை போகும்பொழுது நிச்சயமா சுகமடையும். எனக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன தெரியுங்களா, எல்லாத்தையும் மருந்து எடுக்கிறாரு, கையை தூக்கி மேல பாக்குறாரு. அந்த வைத்தியருக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரையை கொடுக்குறாரு. மேல பார்த்துட்டு ஏதோ வணங்கிட்டு கொடுக்குறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மருந்து மாத்திரை நான் கொடுக்கிறேன், இதனால சுகமடைய முடியாது, அந்த தேவன் அந்த மகனை தொட்டால் தான் அவன் சுகமடைய முடியும் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறதுனாலே அந்த இடத்துல என்ன நடக்கிறது? சுகமடையும்படியாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. நிறைய வசனங்கள் இருக்கிறது. மூன்றாவது டாபிக்கை கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாம். இந்த ரெண்டாவது டாபிக் பார்த்தீங்கன்னு சொன்னா, நல்லோரையும் தீயோரையும் பார்க்கிறார்ன்ற டாபிக்லயே அதிகமா இருக்கிறது. முதல் டாபிக்லயே அதிகம். இது மூணாவது டாபிக்கை பார்த்து முடிக்கலாம். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க வசனம் நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:7. சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவன் முக வளர்ச்சியை பார்க்காது. யார ராஜாவா செலக்ட் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் போய் காத்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவன் முக வளர்ச்சியை பார்க்காது, நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிறான், இவன் தான் ராஜாவுக்கு தகுதியானவன் என்று நீ நினைக்காத.
சாதாரண மனிதனை கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றையும் அசாதாரணமாய் செய்ய முடியும். ஆகையினால்தான் அந்த என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கழுதை வைத்து ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு யாரை கொண்டுனா பேசுவார், யாரை கொண்டு ஒன்னா செய்வார். நம்ம நினைக்கலாம் இங்க பிரசங்கம் பண்றவன் தான் பெரிய ஆள். கிடையாதுங்க. எந்த மனுஷனையும் கொண்டு யார ஒன்னா எப்படி ஒன்னா செய்ய முடியும். அதனாலதான் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நம்மளுடையது கிடையாது. இந்த வார்த்தை ஆண்டவருடையது. இந்த வார்த்தை தான் கிரியை செய்யுமே தவிர இந்த பேசுறவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செய்யும். நான் வார்த்தையை அனுப்பி அவனை சுகப்படுத்துவேன்னு சொல்ற அந்த வார்த்தை சுகப்படுத்தும். நான் அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்ற அந்த வார்த்தை சுகப்படுத்தும். வார்த்தை தான் முக்கியமே தவிர இங்க பேசுறவனோ அந்த நேரமோ இதெல்லாம் முக்கியமே அல்ல. யார் வேணா பேசட்டும், யார் வேணா செய்யட்டும், அங்க தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா, ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறதா, அந்த வார்த்தை தான் கிரியை செய்தது, இந்த உலகத்தை படைத்தது. ஆகையினாலே இன்றைய தினத்திலே அந்த தேவன் என்னத்தை பார்க்கிறார்? வளர்ச்சியை பார்க்கல, முகத்தை பார்க்கல. அவர் பார்த்ததெல்லாம் தேவனுக்கு பிரியமானவனை பார்த்தார். அல்லேலூயா. இவனிடத்துல என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியும். கருவிலே உருவாவதற்கு முன்பாக ராஜாவாக அபிஷேகித்து விட்டார் அவர். அந்த நாள் வரும்பொழுது அவனை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். நிறைய வசனம் இருக்குது. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடலாம். அந்த 3வது டாபிக் நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு வசனத்தோட முடிப்போம். பாருங்க, எரேமியா 17:10, கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். இந்த தேவனை நாம் துதிப்போம், ஆராதிப்போம். இந்த தேவன், அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் லாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வேத வசனங்களை ஆராயும்படியாய் நீங்க கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் தேவன் தாமே நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.